ஜனமா கூட நீங்க ஒரு வார்த்தை கேட்டா பதில் சொல்லாம போறாங்க. எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு சிஸ்டர். இப்படி எதுக்கு உங்களை அவாய்ட் பண்றாங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல சிஸ்டர். இவ பண்ண காரியத்துக்கு அவாய்ட் பண்ணாம கொஞ்சுவாங்களா? அதான். டேய் சும்மாறா. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ நினைக்கிறது எல்லாத்தையும் வருஷத்துக்கு நடத்திட்டு இருப்பியா? இந்த வீட்டுல இருக்கிறவனோட ஒப்பீனியன்ஸ், ஃபீலிங்ஸ் அதை பத்திலாம் உனக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லையா? அத்தான் என்ன அத்தான்? சேது நீ சும்மா இரு. தாத்தாவோட திதிக்கு அவங்கள எதுக்கு கூட்டிட்டு வந்த? பெத்த அம்மாவே அவங்கள வேண்டான்னு ஒதுக்குறாங்க. இந்த வீட்டுல யாருக்குமே அவங்கள பிடிக்கல. மொத்த குடும்பமும் அவங்க புருஷன் தான் என் அப்பாவோட இந்த நிலைமைக்கு காரணம்னு சொல்லி நம்பிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எந்த தைரியத்தில் அவங்கள கூட்டிட்டு வந்த? முதல்ல என்னடானா ஆபீஸ்ல அவங்களை வேலைக்கு சேர்த்தேன். அப்பவே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. அதோட சைலண்டா விடுவேன்னு பார்த்தா இப்போ வீடு வரைக்கும் கூட்டிட்டு வந்திருக்கேன். இல்ல நான் தெரியாம தான் கேட்கிறேன், அவங்க யாரு? அவங்க மேல உனக்கு எதுக்கு இவ்வளவு அக்கறை? என்னமோ அவங்க உன்னை பெத்த அம்மா மாதிரியும் உறவை புதுப்பிக்கிற மாதிரி நடந்துக்கிற. தமிழ், இது உனக்கு தேவையில்லாத விஷயம். அவங்க யாரோ நீ யாரோ. அவங்கள எப்பவும் நீ இந்த குடும்பத்துல சேர்த்து வைக்கணும்னு நினைக்காத. அது உனக்கு நல்லதில்ல. அத்தான் நிறுத்துங்க அத்தான். டேய் என்னடா? பின்ன நீங்க தமிழ் சிஸ்டர் திட்டிட்டே இருக்கீங்க, நான் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? சேது கொஞ்சம் மனசாட்சியோட பேசுங்க அத்தான். இன்னைக்கு உங்க அப்பா எந்திரிச்சிருக்காருன்னா அதுக்கு யார் காரணம்? சிஸ்டர் தானே. சிஸ்டர் மாமா கூடவே இருந்து அக்கறையா பாத்துக்கிறதுனால தான் இன்னைக்கு மாமா எல்லாரும் கூடயே பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்களும் அந்த குட்டவனிஸ்ல இருந்து வெளியே வந்திருக்கீங்க. அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாதே. சும்மா எதுக்கு எடுத்தாலும் குத்தம் சொல்லிக்கிட்டே. டேய் சேது, நான் இவளை குத்த சொல்லலடா. குடும்பத்துல ஒரு விஷயம் யாருக்குமே பிடிக்கலனா அதை செய்ய வேணான்னு மட்டும் தான் சொல்றேன். இப்ப பாரு, யாரும் ஒழுங்கா பேச மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்கன்னு அழுதுட்டு இருக்கா. அது கஷ்டமா இல்லையாடா? தமிழ், இனிமே தெரியாம கூட அந்த தப்பை செய்யாத. அது மேலும் மேலும் இந்த ஃபேமிலிக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும். நீயும் லோன்லியா ஃபீல் பண்ணுவ. அதை உன்னால எப்பவும் தாங்கிக்க முடியாது. அத்தான், வீட்டுல இருக்கிறவங்க அத்தனை பேரும் தமிழ் சிஸ்டர் பண்றது தப்புன்னு சொன்னாலும் நீங்க அவங்க கூட நிக்கணும் அத்தான். நீங்களும் அவங்க கூட சேர்ந்து பேசுறீங்க. கேட்டா அவங்க கூட சந்தோஷமா வாழ்றான்னு வேற சொல்றீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல அத்தான்.